மாமி வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்னப்பா திடீர்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா போட்டிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமாவும் கேட்குறாரு, என்ன மாமி நான் பார்க்கும்போது வந்து கிராமத்து ஆள் மாதிரி இருக்கனா இல்லையா?" "பக்கா கிராமத்து ஆள் மாதிரி இருக்க. சரி நான் வந்து ஒரு மாமன்காரன் சீர் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கனா?" அப்படின்னோனே, இருக்கப்பா அதே மாரி தான் இருக்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல." தேங்க்யூ மாமி. சரி எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லவே சொல்லலையே?" "வந்து சொல்றேன் மாமி" அப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த அம்பி பண்றது ஒண்ணுமே புரியலங்க. "ஆமா எனக்கும் புரியல" அப்படின்றாரு அவரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நர்மதா வந்து அவ்வளோ அழகா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பக்காவா வந்து கூட்டின்னு வந்து உட்கார வச்சுடுறாங்க. இங்க வந்து போட்டிருக்க அந்த பந்தல் பக்கத்துல. அடுத்து வந்து எல்லாருமே ஆளுங்கலாம் வந்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க ஃபங்ஷனுக்காக. நர்மதாவ பார்த்துட்டு வந்து சாந்தி வந்து அப்படியே வந்து கட்டிப்பிடிச்சு வந்து அ "அழகா இருக்கா என் மருமக" அப்படின்னு சொல்லிட்டு உச்சி முகர்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, அடுத்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம தாத்தாவும் பாட்டியும் அங்க வராங்க. தாத்தாவும் பாட்டியும் வந்தோனே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து "வாங்க" அப்படின்னு சொன்னோனே, "நர்மதா பெரிய மனுஷி ஆயிட்டான்னு கேள்விப்பட்டோம்மா, அதான் வந்தோம்" அப்படின்னு. "ரொம்ப நல்லதுங்க நீங்க வந்தது. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. "நானே உங்களுக்கு சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா என்னமோ தெரியல சொல்ல முடியல" அப்படின்னு "என்னது நம்ம வீட்டு சம்பந்திங்களுக்கு சொல்லலையா? என்ன சாரதா இந்த மாரி பண்ணியிருக்க நீ வேலைய?" "இல்ல சொல்லலான்னு தான் நெனச்சேன்." "அது எப்படி மறப்ப நீ?" "சரி, சரி அதெல்லாம் போட்டும். காவேரியோட வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? ஆளே காணோமே" அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க. அத கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மாமன்காரன் தான் வந்து எல்லாமே செய்யணும். என் புள்ளைய பார்த்தீங்கல்ல, எப்படி இழுத்து போட்டுன்னு எல்லாத்தையும் செய்றான்னு சொல்லிட்டு. "சரி என் புள்ள சொந்தம் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக அக்கா வீட்டுக்காரன் தானே, தாய்மாமன் கிடையாதுல்ல. அப்ப கூட இழுத்து போட்டுன்னு தாய்மாமன் ஸ்தானத்துல எல்லாம் செய்றான். அப்போ 3 மருமகனும் செய்ய வேணாவா? என்ன உங்க பேரன் வரவே மாட்டேங்கிறாரு" அப்படின்னோனே, வருவாங்க" அப்படின்னு சொன்னோனே, சரி விடு சாந்தி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து எல்லாமே பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நர்மதா உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பக்காவா பக்காவா வந்து எல்லாத்தையுமே அலங்கரிச்சு அழகா வைக்கிறாங்க. எல்லாருக்குமே தேவையானது எல்லாமே. எல்லாருமே வந்தோனே சரி ஆரம்பிக்கலாமா ஃபங்ஷன அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா வெளிய பயங்கரமா சத்தம் கேட்குது. ஒண்ணும் புரியாம எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து அவ்வளோ அழகா வந்து என்ன பண்றாரு, வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து ஆளுங்கலாம் கூட்டிட்டு வராரு. பேண்ட் வாத்தியத்தோட வந்து நெறைய தட்டுகளோட வந்து அதே மாரி அவங்களோட ஆஃபீஸ் ஆளுங்க எல்லாருமே வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. எல்லாருமே கூட வராங்க. மொத்தமா மொத்தமா ஒரு கும்பலும் வந்து இந்த மாரி சீர்வரிசைலாம் எடுத்துட்டு வரத பார்த்துட்டு ஒண்ணும் புரியல எல்லாருக்குமே. எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. "எப்படி மாமி சூப்பரா?" அப்படின்னோனே, இந்த பையன் எதுக்காக இப்படிலாம் பண்றாரு? ஒண்ணும் புரியலையே" அப்படி சொல்லிட்டு மாமா யோசிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. காவேரி வந்து "ஏய் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே காட்டுறாரு. உடனே காவேரிக்கு ஒண்ணும் புரியல. "ஐய்யய்யோ! இவரு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அம்மா என்ன பண்ண போறாங்களோ தெரியலையேன்னு" சொல்லிட்டு காவேரி ரொம்ப பயந்து போறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா வந்து "ஐயோ! இவன் ஆரம்பிச்சிட்டானே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு "கல்யாணி" அப்படி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப கேட்குறாரு. "பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம சமாளிச்சுப்போம். நம்ம பேரன்ல சமாளிக்க வேணாமான்னோனே, பார்க்கலாம் இரு" அப்படின்னோனே, உடனே சாரதா பார்த்து முறைக்கிறாங்க. ஐய்யய்யோ! சாரதா வேற முறைக்கிறாளே! இரு நான் போய் சமாதானப்படுத்துறேன்னோனே, இல்லம்மா நாங்க தனியா ஒண்ணா வர முடியாதுல்ல. அதனால தான் சீர்வரிசையோட வந்தோம். ஏங்க அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க சீர்வரிசை வச்சு தான் ஆவணும். நான் வைக்கலையா எல்லாமே? அதே மாரி அவங்க வச்சா தப்பு கிடையாது" அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. அத கேட்டுட்டு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க சாரதா. "இங்க பாரு நீ வேணான்னு இதெல்லாம் சொல்ல முடியாது. இது அவங்களோட மொற. அவங்க செஞ்சு தான் ஆகணும். இது செய்யலனா தான் அவங்க மேல தப்பு வரும். அதனால அவங்க செய்யட்டும். அதே மாரி நானும் செய்றேன்ல, அதே மாரி தான் அவங்களும் செய்யணும்" அப்படி சொல்லி சாந்தி வந்து திட்டவட்டமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம தாத்தாக்கு நல்ல காலம் அப்பாடா! இவங்க வர்றதால சமாளிச்சுட்டோம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து சாரதா என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. எல்லா தட்டும் எடுத்து வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே வராங்க. நம்ம வந்து விஜயும் வந்து அழகா வந்து டான்ஸ் ஆடி சூப்பரா வராரு. "என்ன ப்ரோ நீங்க டான்ஸ் ஆட வரலையா?" அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து குமரனையும் கூப்பிடுறாரு. குமரன் வந்து பயந்து போய் "நான் வரல" அப்படி சொல்லிடுறாரு. இத பார்த்து நிவின் வந்து அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே வரும்போது இங்க என்ன பண்றாங்க, நலுங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நலுங்கு வச்சுட்டு இருக்கும்போது, விஜய் வந்து "என்னம்மா காவேரி தனியா நின்னுட்டு இருக்க? போய் உன் புருஷன் கூட நில்லுமான்னு" சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாந்தி. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாங்க. "அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க வைங்க" அப்படின்னோனே சரின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணாரு, நர்மதாக்கு போய் நலுங்கு வைக்கிறாரு. இத பார்த்தா சாரதாக்கு செம கடுப்பா இருக்கு. நலுங்கு வச்சுட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பன்னீர் தெளிச்சு விட்டு பூவெல்லாம் பூத்து வாழ்த்தாரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நர்மதா. 2 பேருமே வந்து அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இத பார்க்கும்போது காவேரிக்கு அப்படியே கண்ணுல தண்ணியா ஊத்துது. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி.